ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 ஒரு கண்டஸ்டன்ட் தான் திவினேஷ் அவர்கள். இவருடைய ஆசை அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருப்பாரு. அவருடைய அப்பாவுக்கு வந்து ஒரு வண்டி வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா. உடனே நம்ம ஜட்ஜான ஸ்ரீனி சார் வந்துட்டு அதுக்கு இனிஷியேட் பண்ணி பண்ணிடலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு வண்டியும் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி வந்து ஃபினாலே நிகழ்ச்சியில் வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போது அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம ஸ்ரீனி சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில். அண்ட் அழகாக அதில் வந்து டிஎஸ்பி டிரான்ஸ்போர்ட் மில்க் வேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கு. அண்ட் அதற்கு முன்னாடி திவினேஷோடைய அப்பா, திவினேஷோடைய அண்ணன் சொல்லிட்டு எல்லாருமே நின்று ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம ஸ்ரீனி சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திவினேஷ் இந்த வயசில் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து கேட்டால் இது வந்து ஒரு ஃபேரி டேல் மாதிரி தான் இருக்குது. அண்ட் எதுவுமே பிளான்டு கிடையாது. அண்ட் அந்த ப்ராசஸ் நடந்தது வந்து அப்படியே ஆர்கானிக்காக வந்து நடந்துச்சு. எப்போ திவினேஷ் வந்து அது அவனுடைய கனவு அப்படின்னு வந்து சொன்னானோ உடனே வந்து என்னால் முடிஞ்சதை வந்து ஒரு சின்ன ஒரு உதவியை தான் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணேன். ஆனால் அதை வந்து எப்போ திவினேஷ் வந்து நிகழ்ச்சியில் சொன்னானோ நிறைய கால்ஸ் அப்ராட்லேருந்துலாம் ஏகப்பட்ட கால்ஸ் வந்து நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக வந்து இத்தனை பேருன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாலாஜி, சிவா, நாகேஸ்வரி, பல்வண்ணன், உமா, காட்வின், மயில்வாகனன், கிரிவலம், ஜாக், தங்க வடிவேல் அண்ட் கலாகிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க திவினேஷோடைய அப்பாவுக்கு அந்த வண்டியை வாங்குறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, திவினேஷோடைய ஃபாதர் பிரதாப், அவருடைய பேர் வந்து பிரதாப். இது வந்து அவருக்கு நடந்த ஒரு மிராக்கிள். அண்ட் டிஎஸ்பி அப்படின்னு வந்து அந்த வேனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது திவினேஷ், சந்தோஷ் அண்ட் பிரதாப். ஆக்சுவலாக சந்தோஷ் அப்படின்றது திவினேஷோடைய பிரதர். எனக்கு வந்து இப்போ வரைக்குமே அது எனக்கு தெரியவே இல்லை, திவினேஷ்க்கு ஒரு அண்ணன் இருக்கான்றதே. அது வந்து எனக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, திவினேஷ் வந்து அவனுடைய இன்னசென்ஸை நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கடைசியாக என்கிட்ட வந்து கேட்குறான், ஹேமித்ரா அக்கா தானே வின்னரு அப்படின்னு வந்து கேட்குறான். ஏன்னா ஹேமித்ரா செகண்ட் ரன்னர் அப்புன்னு சொல்லிட்டு அவளுடைய பேரை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணதால் அவள் தான் வின்னர் அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டான். திவினேஷ் தான் வின்னருன்றதை கூட அவனால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டான ஒரு பாய் தான் திவினேஷ். அவனுடைய சிங்கிங் வந்து எந்த அளவுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது, மனசில் ரொம்ப நம்மளை போய் பாதிக்கிற அளவுக்கு சோல்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு காரணம் வந்து அவனுடைய இந்த இன்னசென்ஸும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பூரிச்சு போய் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.